Hi, hello, welcome to Max Sumo Channel 11 CBSE Mathematics Chapter 9 Straight Lines பார்த்துட்டு இருக்கோம். Exercise 9.2ல last 5 sums பார்க்க போறோம். The length L in centimeter of your copper rod is a linear function of its Celsius temperature C. In an experiment, if L point கொடுத்திருக்காங்க when C equal to 20 and L வந்து ஒரு point when C equal to express L in terms of C. ரொம்பவே ஈஸி. சி கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, 2 பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா? சினா எல், சினா எல், 2 பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஸோ இந்த கதை எல்லாமே தேவையில்லை. அப்படியே நம்ம பாயிண்ட்டை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண விடதான். இந்த எக்ஸு ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இந்த ஒய் எக்ஸுக்கு மேலே நம்ம என்னென்னு எடுத்துக்கோம், எல் சி. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் எல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி. அப்போது ஒய்க்கும் எக்ஸுக்கு மேலே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எல்லும் சியும் எடுத்துக்கிறோம். ஃபார்முலா அதே தான், எல் மைனஸ் ஓகேவா, ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், அவ்வளோதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி போட்டு வேண்டியதான். இதுலேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.192, இதுலேருந்து இது மைனஸ் பண்ணிங்கன்னா 90. ஸோ எல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி. அப்போ இந்த மைனஸ் அப்படியே இந்த கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் ஆயிடுச்சு, சம்மும் முடிஞ்சு போச்சு. The owner of a milk store finds that he can sell 980 liters of milk each week, rupees 14 per liter. And 1220 liters of milk each week, rupees 16 per liter, assuming a linear relationship between selling price and demand. How many liters could he sell weekly? Rupees 17 liter. அதே மாதிரி போன சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. 14 லிட்டர்ஸு ருபீஸ்னா எவ்வளோ லிட்டர், 980. 16 லிட்டர்ஸ்னால் எவ்வளோ, 1220. ஓகேவா? இப்போ முதல்ல நம்ம ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடுவோம். ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அதே தான் எம் என்னது, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா என்னது, 240/2 ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒய் ஈக்குவல் டு 120, எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் 980. எப்போனா when எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போது எக்ஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 17 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எக்ஸை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் 17 சப்ஸ்டியூட் பண்ணி போகும். அவ்வளோதான். 17 மைனஸ் 14 என்ன ஆயிடுது, 3 ஆகுது. ஸோ மல்டிப்ளிகேஷன், அடிஷன், ஆன்சர் எங்களுக்கு வந்துச்சு. ஓகேவா? 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா என்னது, ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். எம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸ்மால் சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோ. எக்ஸ் 17 லிட்டர்ஸ்னால் ஒய் என்னது எவ்வளோ, அவ்வளோ. ருபீஸ் 17னா அப்போ மொத்தம் எத்தனை லிட்டர், 1340 liters. So 18 sum. P of A comma B is the midpoint of the line segment between axes. Show that the equation of the line is x by A plus y by B equal to 2. So இது வந்து midpoint கொடுத்துட்டாங்க. அப்போ midpointனா அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும். x ஆக்சிஸில் இருக்குன்னா கண்டிப்பாக என்னது, y 0வாக இருக்கணும். y ஆக்சிஸில் இருக்குன்னா x 0வாக இருக்கணும். So let the coordinates be 0, y, x, 0. P of AB என்னது midpoint. So midpoint-கான ஃபார்முலா என்னது, x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. அப்போ 0 plus x by 2, y plus 0 by 2 equal to அவங்களே கொடுத்துட்டாங்க a, b. So x by 2, y by 2 equal to a, b. இப்போ தனித்தனியாக x by 2 equal to a, y by 2 equal to b. அப்போ x equal to 2a, y equal to 2b. இப்போ நமக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். எம் என்னது, ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ 2 பாயிண்ட்டு 0, 2b, 2a, 0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சி. ஸோ ஒய் மைனஸ் 2b மைனஸ் 2b பை 2a இன்ட்டு எக்ஸு, 2 கேன்சல் ஆகிடும், மைனஸ் ஆகிடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா a இன்ட்டு ஒய் மைனஸ் 2b ஈக்குவல் டு மைனஸ் bx. ஸோ எல்லாத்தையும் பக்கம் எழுதுறதுனா bx plus ay equal to 2ab வருது.
இங்கே 1 தான் வரணும்னா எல்லாத்தையும் 2ab நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சு. எதாவது ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? Point or h comma k divides a line segment between the axes in the ratio 1:2. Find the equation of the line. So h comma k ratio என்ன கொடுத்துட்டாங்க, 1:2. செக்ஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ h comma கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ இங்கே என்ன இருக்குது, m1 இருக்குது, n என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது x1, இது x2, இது x1, இது y2, இது y1. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஏற்கனவே இப்போ போன சம்மில் பார்த்தீங்கன்னா இது வந்து x, 0, இது என்னது 0, y. ஸோ அதை அந்தந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 2x/3 y/3. ஸோ h வந்து 2x/3, k என்னது y/3. அப்போ x என்னது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3h/2 3k/y. ரைட். ஸோ உங்களுக்கு பாயிண்ட் கிடச்சிருச்சு, எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய் கிடச்சிருச்சு. ஸோ 3h/2, 0, 0, 3k. ஸோ y minus y1 equal to m into x minus x1. ஸோ m கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானது y2 minus y1 by x2 minus x1. ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். y equal to 3k minus 0, 0 minus 3h/2 into x minus 3h/2. 3 3 என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? 2 என்ன ஆயிடும், மேலே போயிடும், 2k/h. ஸோ hy equal to 2kx plus 3hk. But 2kx plus hy equal to 3hk. So last one too, by using the concept of the equation of the line, prove that the 3 points collinear. ஸோ கொலினியர்னா என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த 3வது பாயிண்ட்டை அதில் சப்ஸ்டியூட் பண்ணி அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து என்னது கொலினியர்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் வச்சு ஃபார்முலா வச்சு நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா ஏற்கனவே இந்த ஃபார்முலா வச்சு நம்ம நிறையா பார்த்துட்டோம். y minus y1 equal to m into x minus x1. y1 என்னது 0, இது y2 minus y1 by x2 minus x1 ஃபார்முலா. So y/5 minus y equal to minus 2 by minus 5 x minus 3. Minus minus cancel ஆயிடும். 5y equal to 2x minus 6. 2x minus 5y equal to 3. இது நமக்கு ஈக்குவேஷன். இப்போ இதில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 into 8 minus 5 into 2. 16 minus 10 அது 6 வருதா, 6 வருதா, அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி இருந்ததால் கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டாக போயிட்டேன். சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.